ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரையரசு நிகழ்ச்சியில இயக்குனர் என் ராஜசேகர் இயக்கத்துல சித்தார்த் நடிப்புல வெளில வந்திருக்க மிஸ் யூ படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. மிஸ் யூ இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னாக்கா, சித்தார்த்துக்கும் அந்த ஊரோட மினிஸ்டருக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை. அந்த பிரச்சனையில் மினிஸ்டர் வந்து சித்தார்த்தை கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவு பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பண்ணி அவர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அந்த ஆக்சிடெண்ட்டில் சித்தார்த்துக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடுது. இது தெரிஞ்ச நம்ம மினிஸ்டர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவரை வந்து என்றைக்காக இருந்தாலும் இவருக்கு நினைவு வரும்போது இவரை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது சித்தார்த்துக்கு சமீபத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்னலாம் மறந்து போச்சு, அவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இந்த மினிஸ்டருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட் சொல்கிற கதை தான் இந்த விஷயன்ற ஒரு படம். உங்களை அவாய்டே பண்ண முடியலங்க, நீங்கள் அவ்வளோ அன்யூஷுவலாக இருக்கீங்க. ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த படத்தை பார்க்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமான்ற ஒரு ஃபிக்ஸிங்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பார்த்துட்டு அந்த 10 நிமிஷம் ஓகே, அது நடுவில் நடக்கிற சாங்கு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதோட இன்டர்வல் பிளாக் தான் மெயினாக இருக்கும். இன்டர்வல் பிளாக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதுக்கப்புறமா தான் செகண்ட் ஹாஃபில் நம்ம உட்கார முடியும். ஸோ அதே மாதிரி இன்டர்வல் பிளாக் அடுத்தது எப்படியோ பண்ணிட்டு எப்படியோ எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேகு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு கிளைமேக்ஸில் ஒரு சூப்பராக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சீன் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். படம் பார்த்து முடிக்கும்போது இந்த இடையில இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் இருக்காது. அந்த கிளைமேக்ஸில் பார்த்த திருப்தியும் இன்டர்வலில் பார்த்த திருப்தியும் அது இருந்தாலே அது ஒரு நல்ல படமாக கொடுக்கும். அதை இவங்க பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கனாக்கா, அதை கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருக்கும். கருணாகரன் வந்ததுக்கப்புறம் படம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயின் காட்டுறதுக்கு அப்புறம் அது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஓகே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும். இன்டர்வல் பிளாக்ல வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட்டு, சரியான ட்விஸ்ட்டுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அதுதான் வந்து இந்த படத்தை செகண்ட் ஹாஃப்ல உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை இந்த படம் கொண்டு வந்தது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் தான். இன்டர்வல் பிளாக் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அது இன்னொரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வல் பிளாக் அப்புறம் கதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்லை வேற மாதிரி இருக்குமோ, இந்த பொண்ணால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குமோ, அவருக்கு நிஜமாலே என்னதான் பிரச்சனை அப்படின்ற ஒரு மைண்ட் தாட், அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த செகண்ட் ஹாஃப்க்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. செகண்ட் ஹாஃபில் என்னதான் வந்து அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கிளைமேக்ஸில் இந்த படம் ஒரு எமோஷனல் கனெக்டடாக ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த மாதிரி கொண்டு போனது தான் இந்த படத்தோட ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. ஒரு பொண்ணாச்சு, அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கலாம்னு நான் அவகிட்ட போய் சொல்கிறேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? படத்தில் சமீபத்தில் வந்த சித்தார்த்தோட படங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து இதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே பெட்டராகவே பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தோட ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாதன் அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்த படத்தோட ஹீரோயின் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ ஹம்பிளாக, எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணோம், எவ்வளோ சூப்பராக எமோஷனல் கனெக்டடாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் தான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. அவங்க தமிழில் பண்ண படம் பட்டத்தரசன், அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இதில் தமிழில் 2வது படமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாலா சரவணன், அதுக்கப்புறம் லொல்லு சபா மாறன், இவங்களோட ஆக்டிங்லாம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட காமெடி சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃபன்னாக என்டர்டெய்னராக கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணாகரனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அவரோட காமெடி சென்ஸ் முன்னாடி வந்த படங்களில் இதில் கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார். நல்லாவே ஆக்டிங், நல்லா காமெடி ஆக்ஷன்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா பியூட்டிஃபுல்லாக, அழகாக, க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. அது ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா பாராட்டலாம். அதுக்கப்புறம் வந்து ஜிப்ரானோட மியூசிக் வந்து சாங்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் படத்தில் மியூசிக் வைஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ் டீம் அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஐ அதோட கலர் கரெக்ஷன் அது எல்லாமே இருக்கட்டும், விஷுவலாக இந்த படம் வேறு லெவலுங்க. உட்காந்து நீங்கள் ஒரு ஆர்ஜிபி லேசர்லையோ இல்லை நார்மல் ஸ்க்ரீன்லையோ பார்க்கும்போது இந்த படம் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எல்லா டீமே, காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த படத்துக்கு இன்னும் நல்லா பாசிட்டிவாக இருந்தது. அந்த ரிசார்ட்டில் ஒரு எம்எல்ஏ அடைச்சி வச்சு ஆட்சியை பிடிச்சிங்களே, கில்லி மூவ் சார்.
அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து உட்காரத்துக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் அவங்க வந்து கொண்டு போன விதம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் வந்து பாலா சரவணனும் அப்புறம் நம்ம மாறனும் 2 பேரும் வந்து வச்சிருந்தாலும் அந்தளவுக்கு வந்து அவங்கள யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் கொத்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு என்டர்டெய்னராக நல்ல ஒரு காமெடியாக இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்டடாக இதெல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில லேகு ஒரு சில லாஜிக் இல்லாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த படத்தில் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே படமாக இருந்திருக்கும். இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடமைக்குன்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு பைக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னும் போது தற்சமயத்துக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், தற்சமயத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதனால பல பிரச்சனைகள், பல விளைவுகள், பல ஆபத்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த மூலியமா வரும். அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது கூட நீங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் அதுதான் உங்களுக்கு வேற லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பாராத விஷயத்துக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தை வந்து கிளியரா தெளிவாக பக்காவாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்பவே நல்ல படம், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் அதெல்லாம் வந்து தாண்டிட்டு இன்டர்வல்லையும் தாண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் கனெக்டடோட நல்ல ஒரு ஃபுல் ஃபில்லோட நல்ல ஒரு மெலடியோட இந்த படத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருந்தது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றிருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தோஷ் குமார். பாய்.